வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு வலு சேர்க்குற விதமாக சார் இந்த வீடியோவை போடுறேன். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 5 மார்க் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் அந்த மாதிரி காம்போவில் வரும். ஒரு சில கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக துண்டா 5 மார்க் வரும் பார்த்தீங்களா. ஸோ கன்ஃபார்ம் 5 மார்க் கொஷின்ஸ் எதெல்லாம் பப்ளிக் எக்ஸாமுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றத யூனிட் வைஸாக சார் இங்கே கொடுத்துருக்கேன். இதுவே புக் இன்சைட் கொஸ்டினாக இருந்துச்சுன்னா பிஐ அப்படின்னு மென்ஷன் பண்ணி பேஜ் நம்பரும் போட்டிருக்கேன். இது முழுக்க முழுக்க நீங்கள் படித்து பயன்படுறதுக்காகத்தான் இந்த வீடியோ. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த ஐடியா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா 2 மார்க் 3 மார்க் காம்போவில் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு கேள்வி நல்லா தெரியுது, ஒரு கேள்வி நல்லா தெரியாமல் போயிடுது. அதில் ஏதாவது சின்ன மிஸ்டேக் வந்துச்சுன்னா மார்க் போயிடுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் ஃபுல் 5 மார்க் கொஸ்டினாக இருக்கோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக படிச்சுக்கோங்க. அதைத்தான் சார் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ண போகிறேன் பாருங்கள். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பேலன்ஸ் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் ஆக்சிலேஷன் நம்பர் மெத்தட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 44. இந்த கொஸ்டின்ஸ் 5 மார்க்குக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நடந்த எந்த எக்ஸாம்லையுமே இந்த கொஸ்டின்ஸ் நமக்கு வரலை. ஒருவேளை பப்ளிக் எக்ஸாமுக்கு இதை வரலாம் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இந்த லெசனில் இருக்கக்கூடிய இந்த 44, 45 2 கொஸ்டினையுமே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி பார்த்துக்கங்க. 5 மார்க் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த வட்டம். அடுத்து யூனிட் 2ல எல்லாமே இந்த 2 மார்க் 3 மார்க் காம்போவாக தான் இருக்குது. இப்போ யூனிட் 3க்கு சார் வந்துடுறேன். பை யூசிங் பாலிங் மெத்தட் கால்குலேட் த அயானிக் ரேடி ஆஃப் K+ and Cl- ion in the potassium chloride crystal given that D K+ and Cl- is equal to 3.14 ஆம்ஸ்ட்ராங். இது வந்து என்னன்னா நம்ம பாலிங் மெத்தட் யூஸ் பண்ணி அயானிக் ரேடியை கண்டுபிடிக்கிறது. அடுத்து யூனிட் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. இது நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா கம்பேர் த வாட்டர் மாலிகுல் அண்ட் ஹைட்ரஜன் பெராக்சைடு 3 மார்க்கில் வந்துருது மெஜாரிட்டி. ஸோ தனியாக வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு மட்டும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை படிச்சுக்கோங்க. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் சிமிலாரிட்டி பிட்வீன் பெரிலியம் அண்ட் அலுமினியம். எனி 5 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு 5 மார்க் அப்படியே லட்டா தூக்கி கொடுத்துரும். சிமிலாரிட்டி பிட்வீன் லித்தியம் அண்ட் மெக்னீஷியம். அடுத்து பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம். இது நமக்கு 9க்கும் கை கொடுக்கும், நிறைய படிச்சுக்கோங்க. அடுத்து சால்வே ப்ராசஸ், அதாவது ப்ரிப்பரேஷன் ஆஃப் சோடியம் கார்பனேட். இது புக் இன்சைட் கொஷின் ரிவிஷன்லேயும் நமக்கு கேட்டிருக்காங்க. அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. ஈக்குவேஷன்ஸ் எழுதி பார்த்துக்கோங்க தப்புடாமல். பேஜ் நம்பர் 133 இருக்குது. யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் ரைட் த வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் எ ரியல் கேஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் த கரெக்ஷன் டேர்ம்ஸ் ஃபார் த ப்ரெஷர் அண்ட் வால்யூம். ப்ரெஷர் கரெக்ஷன், வால்யூம் கரெக்ஷன் இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெரைவ் த வேல்யூ ஆஃப் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வான் டெர் வால் கான்ஸ்டன்ட். 2 கொஸ்டினும் முக்கியம். அதனால் படித்து எழுதி பார்த்துக்கோங்க. யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அது என்னன்னா லிஸ்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. 5 பாயிண்ட் 5 மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள். அடுத்து கால்குலேட் த ஒர்க் இன்வால்வ்டு இன் எக்ஸ்பான்ஷன் அண்ட் கம்ப்ரஷன் ப்ராசஸ். அடுத்து லிஸ்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிரிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. அதே மாதிரி எக்ஸ்பிளைன் ஹவு ஹீட் அப்சார்ப்டு அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இஸ் மெஷர்டு யூசிங் பாம் கலோரிமீட்டர் வித் நீட் டயக்ராம். ஸோ டயக்ராம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணுறது கண்டிப்பாக 5 மார்க்கில் வரும். இந்த பாம் கலோரிமீட்டர் அது வெறும் தியரி தான், எழுதிக்கங்க, படிச்சுக்கோங்க. ரைட் டவுன் த பர்ன் ஹார்பர் சைக்கிள் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் கால்சியம் குளோரைட். வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சஜஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் இன்டைரக்ட் மெத்தட் டு கால்குலேட் லாட்டிஸ் என்தால்பி ஆஃப் சோடியம் குளோரைட் கிறிஸ்டல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், படிச்சுக்கோங்க. 5 மார்க் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டேட் வேரியஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அதுவும் ரொம்ப முக்கியம், படிச்சுக்கோங்க. யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் ரிலேஷன் பிட்வீன் Kp and Kc. அப்போ டெரைவ் த Kp Kc ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா, அதே மாதிரி ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைடு, அப்புறம் டிசோசியேஷன் ஆஃப் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த Kp Kc கண்டுபிடிக்கிறது படித்து எழுதி பார்த்துக்கோங்க, தப்பு விட்டுறாதீங்க. ஏன்னா அது 2 கடையில் மல்டிஃபிகேஷன் தான், ப்ளஸ் நிறையா பிள்ளைய போடுவாங்க, போடாதீங்க, அப்படி தயவுசெய்து போடாதீங்க. அடுத்து முக்கியமான 5 மார்க் டெடியூஸ் த வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷன். 5 மார்க் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. படித்து எழுதி பார்த்துக்கோங்க, எந்த மிஸ்டேக் விட்டுறாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு ஈக்குவேஷனும் மார்க் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஈக்குவேஷன் தப்புனாலும் உங்களுக்கு மார்க் போயிடும். அடுத்து யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் ரவுட்ஸ் லா அண்ட் அப்டைன் எக்ஸ்பிரஷன் ஃபார் த லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் வென் நான் வாலடைல் solid is dissolved in solvent. அந்த கொஸ்டின் 5 மார்க் எதிர்பார்க்கலாம். யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். MO டயக்ராம் ஃபார் ஆக்சிஜன் மாலிகுல், MO டயக்ராம் ஆஃப் நைட்ரஜன் மாலிகுல், MO டயக்ராம் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு மாலிகுல். இந்த 3க்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. ரொம்ப ஈஸியாக சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த விதத்திலையும் மறக்காது, தப்பு வரவே வராது. ஏன்னா ஒரு சில பிள்ளை என்ன பண்ணுறேன்னா MO டயக்ராம் வந்து O2க்கு எழுதுறதா N2 மாற்றி மாற்றி போட்டுறாங்க, தப்பு வந்துடுது. அது
எப்படி நான் வச்சுக்கும் சார் அந்த வீடியோ சொல்லியிருக்கேன் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து எக்ஸ்பிளைன் த VSEPR தியரி, அப்ளைங் திஸ் தியரி டு ப்ரிடிக்ட் த ஷேப் ஆஃப் த IF7 அண்ட் SF6. இது முக்கியம், எதிர்பார்க்கலாம். அடுத்து salient features ஆஃப் மாலிகுலார் ஆர்பிட்டால் தியரி. இது புத்தகம் வந்த புதுசில் அது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இதை கேட்டிருக்காங்க அடிக்கடி. ஆனால் இன்ன வரைக்கும் இது கேட்கல. இது வர நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் படிச்சிருங்க. அப்படியே எம்ஓ தியரியில் என்னென்ன salient features இருக்குது படிச்சுக்கோங்க, ஒரு ரீட் பண்ணிடுங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். யூனிட் 11 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த ரியாக்ஷன் இன்வால்வ் இன் தி டிடக்ஷன் ஆஃப் நைட்ரஜன் இன் ஆன் ஆர்கானிக் காம்பவுண்ட் பை லாஜேஸ் மெத்தட். அந்த மெத்தடில் எப்படி நைட்ரஜன் கண்டுபிடிப்பீங்க. அதே மாதிரி கிவ் த பிரின்சிபல் இன்வால்வ் இன் தி எஸ்டிமேஷன் ஆஃப் ஹாலஜன் இன் த ஆர்கானிக் காம்பவுண்ட் பை கேரியஸ் மெத்தட். எக்ஸ்பிளைன் வேரியஸ் டைப் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமரிசம் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அது ரொம்ப முக்கியம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 38, 39 ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நமக்கு காம்பவுண்டை கொடுத்து ஐயூபேக் நேம் கேட்கலாம், அது கொஸ்டின் நம்பர் 38. இல்லை ஸ்ட்ரக்சரை கேட்கலாம், பேரை கொடுத்துட்டு ஸ்ட்ரக்சரை கேட்கலாம், அது 39. இந்த 2 கொஸ்டினையும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக சால்வ் சொல்லி கொடுத்துருப்பேன். அடுத்து யூனிட் 13 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சின், வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 5 மார்க் துண்டா உங்கள் கையில் கிடைக்கும். புக் இன்சைட் பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. டிஸ்கிரைப் த கன்ஃபார்மஸ் ஆஃப் த N-butane. யூனிட் 14 பொறுத்த வரைக்கும் கம்பேர் SN1 அண்ட் SN2 ரியாக்ஷன் மெக்கானிசம். அடுத்து எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் S1 ரியாக்ஷன் பை ஹைலைட்டிங் த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி பிஹைண்ட் இட். இது புக் பேக்கில் இருக்குது, அதுவும் புக் பேக் தான், தனியாக S1 மட்டும் கேட்டிருக்காங்க. அடுத்து எக்ஸ்பிளைன் E1 மெக்கானிசம் அண்ட் E2 மெக்கானிசம், ரெண்டும் புக் இன்சைட் படிச்சுக்கங்களா. அடுத்து வாட் ஆஃப் ஃப்ரியான்ஸ், டிஸ்கஸ் தேர் யூசஸ் அண்ட் என்விரான்மெண்டல் எஃபெக்ட். 5 மார்க் நம்ம எதிர்பார்க்கலாம். யூனிட் 15 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த பார்ட்டிகுலேட் பொலிட்டன்ஸ், எக்ஸ்பிளைன் எனி 3, அதாவது என்ன பார்ட்டிகுலேட் என்ன, அது 3 தான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஹவு இஸ் ஆசிட் ரெயின் ஃபார்ம்டு அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் எஃபெக்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அடுத்து வாட் ஆர் த வேரியஸ் மெத்தட் யூ சஜஸ்ட் டு ப்ரொடெக்ட் அவர் என்விரான்மெண்ட் ஃப்ரம் பொல்யூஷன். அவ்வளோதாங்க, யூனிட் 15ஓட முடியுது. இந்த மாதிரி முழுசாக 5 மார்க் வரக்கூடிய கொஸ்டின்ஸை சார் இங்கே கொடுத்துருக்கேன். இதை எதையுமே விடாமல் படிச்சிருங்க. படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி மாணவ தங்கங்களா.